நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, பல எம்ஜிஆர் படத்தினுடைய பாட்டு இருக்கு இல்லையா, இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவரை போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலர் மட்டும்தான் தன்னுடைய இறப்புக்கு அப்புறமாவும் தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி பேசப்படக்கூடிய எல்லாருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக வாழ்ந்தவங்களா மட்டும்தான் இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சொசைட்டியில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யூடியூப்ல நிறைய பேர் பண்ணக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம், அந்த ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கு இல்லையா, அதான் நான் வந்துட்டு எப்படி உதவி பண்ணுறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 ரூபாய்க்கு சாப்பாடை வாங்கிட்டு 10 பேருக்கு கொடுக்குற மாதிரி வீடியோ எடுத்து போடுறது, இல்லை இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிவ் அவே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா 1000 தரேன் 2000 தரேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறது, இல்லை ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் தீபாவளி பொங்கல் ரம்ஜான்லாம் வந்துருச்சு அப்படின்னா நான் ஏழை வாழைகளுக்கு ட்ரெஸ் தரேங்க, இல்லை நான் வந்துட்டு ஸ்வீட் தரேங்க அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளேயே உட்காந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் அதே ஸ்டேஜ்ல தான் போயிருப்பாங்க. பட் வந்த நிலைமை அப்படின்றத மறந்துட்டு வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு புது பணக்காரங்க மைண்ட் செட்டில் அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே தொடர்ந்து நம்ம இன்டர்நெட்லையும் சோஷியல் மீடியா இருக்கு இல்லையா அதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நடுவில் கூட நம்ம அண்ணன் இர்ஃபானை வந்து பார்த்தோம் அப்படின்னா போட்டு அடி நடிச்சிருந்தாங்க அவர் செஞ்ச செய்திகளுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய உயிரில் கிட்டத்தட்ட 3900 கோடி ரூபா சொத்து அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம்னா தன்னுடைய இறப்புக்கு அப்புறமா தன்னுடைய பிஏல இருந்து வளர்ப்பு நாய் வரைக்கும் இவங்களுக்கு இவ்வளோ போகணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு அது தன்னுடைய மரணம் வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவில் பப்ளிசிட்டி எதுவுமே பண்ணாமல் இருந்திருக்காரு ரத்தன் டாட்டா அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவருடைய உயிர் விவரம் இருக்கு இல்லையா, மும்பை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா அதனுடைய நகல் வந்துட்டு வெளியே வருது. அதை பார்த்த அது நினைச்சா என்ன மனுஷனா இப்படி ஒரு மனுஷனா இன்னும் ஒரு 100 வருஷம் இருந்தா கூட என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த உயிர் இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். கிட்டத்தட்ட 1 இல்லை 2 இல்லை 24 பேருக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உயிர் அப்படின்றது எழுதி வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த 24 பேருக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கணிசமான தொகை கொடுத்ததோட மட்டும் இல்லாம அவங்க ரத்தன் டாட்டா கிட்ட வாங்கியிருந்த கடன் இருக்கு இல்லையா அதையும் வந்து தள்ளுபடி பண்ணிடணும், அந்த கடனை போய் யாரும் அவங்ககிட்ட கேட்டக்கூடாது, அந்த கடனை வசூலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாரும் அவங்ககிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கடன்காராக இருந்தவங்களையும் அந்த கடனையும் நீக்கி அது போக இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லியும் உயிர் எழுதி வச்சிருக்காப்ல அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம், யார் யாருக்கு எவ்வளோ எழுதி வச்சிருக்காரு, யார் யாருக்கு என்னென்ன போய் சேரப்போகுது அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலில் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரத்தன் டாட்டாவுடைய பாலிய கால சிநேகிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய மோகினி தத்தாக்கு தான் வந்துட்டு இந்த உயிரிலேயே அதிகப்படியான தொகை அப்படின்றது எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஒரு கணிசமான அமௌண்ட்டை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய மறைவுக்கு அப்புறமா மோகினி தத்தாக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மோகினி தத்தாக்கு அடுத்தபடியாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சமையல்காரனான ராஜன் ஷாக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா அப்படின்றத வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஸோ அந்த 1 கோடி ரூபா கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் ராஜன் ஷா இருக்கார் இல்லையா அவர் என்கிட்ட வாங்கியிருந்த 51 லட்சம் ரூபா கடன் அப்படின்றதையும் தள்ளுபடி பண்ணணும், அந்த 51 லட்சம் ரூபாய் அவர்கிட்ட யாரும் போய் கேட்கக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த சமையல் நிர்வாகம் இருக்கு இல்லையா அந்த சமையல் நிர்வாகத்தை பார்த்துக்கிட்ட சுப்பையா போனாருக்கு வந்துட்டு 66 லட்சம் ரூபா அப்படின்றத கொடுக்கணும், அவர் என்கிட்ட வாங்கியிருந்த 36 லட்சம் ரூபா கடன் அப்படின்றத கேட்கக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை தாண்டி தன்னுடைய ஹெல்ப்பரான கில்டருக்கு வந்துட்டு 10 லட்சம் ரூபா அப்படின்றது கொடுக்கணும். வீட்டில் வந்துட்டு கார் கழுவக்கூடியவங்க பார்ட் டைம் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதாவது சின்ன சின்ன வேலைகள் செய்யக்கூடியவங்க, இந்த பாத்திரம் கழுவுறவங்க, துணி துவைக்கிறவங்க, கார்டன் ஏரியாஸ் எல்லாம் வந்துட்டு பராமரிக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் டைம் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு லட்சம் ரூபா அப்படின்றது தலைக்கு 1 லட்சம் ரூபாய் மேனிக்கு அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய பார்ட் டைம் ஒர்க்கர்ஸ்க்கு 1 லட்சம் ரூபா அப்படின்றது கொடுக்கணும். அதை தாண்டி நம்மளுடைய கம்பெனி இருக்கு இல்லையா அவர் சார்ந்த நிர்வாகங்கள் இருக்கு இல்லையா அதை 7 வருஷத்துக்கு மேலே வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு 1 இல்லை 2 இல்லை 15 லட்சம் ரூபா அப்படின்றது தலா, அதாவது ஒவ்வொரு தலைக்குமே வந்துட்டு 15 லட்சம் ரூபா அப்படின்றத கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பிஏவான சாந்தனு நாயுடு இருக்கார் இல்லையா டாட்டாவோட ரொம்பவே க்ளோஸு அப்படின்னே சொல்லலாம். ஸோ சாந்தனு நாயுடு அவர்கிட்ட வாங்கியிருந்த 1 கோடி ரூபா கடன் அப்படின்றதையும் வந்துட்டு தள்ளுபடி பண்ணுறாங்க. ரத்தன் டாட்டாவுடைய டிரைவராக இருந்த ராஜு லியோன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 18 லட்சம் ரூபா கடன் அப்படின்றத வாங்கியிருந்திருப்பார் போல, அந்த 18
லட்சம் ரூபா அப்படின்றதையும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உயிரெழுதி வச்சிருக்காரு. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சென்னை மாதிரியான மாநகரங்கள்ல பக்கத்து வீடு எதிர்த்த வீட்டில் வந்துட்டு கார் பார்க்கிங் பிரச்சனை அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுவே வந்துட்டு வெட்டுக்குத்த அளவுக்கு போகும்போது இருக்கும்போது வந்துட்டு பார்த்தோம்னா தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் வாங்கின கடனையும் போயிட்டு அவர்கிட்ட கேட்கக்கூடாது. அவர் என்கிட்ட வாங்கியிருக்கக்கூடிய கடன் இருக்கு இல்லையா, அதை அவர் தர தேவையில்லை அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காரு. ஸோ மனுஷங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவருடைய உயிராக இருந்த உயிர் செல்ல பிராணிகளாக இருந்த திடோவுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா 30,000 ரூபா அப்படின்றது வந்துட்டு ஒதுக்கி வச்சிருக்காரு. 3 மாசத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு 30,000 ரூபா அப்படின்றது அதனுடைய பராமரிப்புக்காக கொடுக்கப்படணும். சமையலாளராக இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ ராஜன் ஷாவா இருந்தாலும் சரி, சுப்பையா கோனரா இருந்தாலும் சரி, அவங்க வந்துட்டு இந்த நாய்களுக்கு சரியான உணவு அப்படின்றத கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா ஒரு ஜெர்மன் ஷெஃபர்டும் டாட்டா வளர்த்தாரு அப்படின்னே சொல்லலாம். அந்த ஜெர்மன் ஷெஃபர்டுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபா அப்படின்றது ஒதுக்கி இருக்காரு. அதுக்கும் அதே மாதிரி 3 months ஒன்ஸ் வந்துட்டு 30,000 ரூபா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பராமரிப்பு செலவுகள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்காக கொடுத்தரணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. ஸோ இந்த உயில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஆடிட்டரான திலீப்க்கும் டாக்டரான போரஸ் கபாடியா அப்படின்னு சொல்லப்பட்டவங்களுக்கும் முன்னிலையில் வந்துட்டு இந்த உயில் அப்படின்றத கையெழுத்து போட்டிருக்காரு. ஸோ தன்னுடைய சகோதரரான நோயல் டாட்டாவுக்கோ இல்லை அவருடைய பசங்க பிள்ளைகளுக்கோ வந்துட்டு எந்த உயிலுமே குறிப்பிடப்படலை அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாத்தையோட ஹைலைட்டாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த உயில் ரிலீஸ் ஆகும்போது அதை யாராவது வந்துட்டு திருத்தம் செய்ய முயற்சி பண்ணுறாங்க, இல்லை யாராவது வந்துட்டு அந்த உயிலை மாற்ற திருத்தம் பண்ண முயற்சி பண்றாங்க, ஏதாவது ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ண முயற்சி பண்றாங்க அப்படின்னா அந்த உயில் எழுதி வைக்கப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வெளியால் யாரா இருந்தாலும் சரி, அந்த உயில் எழுதி வைக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் கொடுத்துடணும். அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த உயில் எழுதி வைக்கப்பட்டவங்க ஏதாவது கோல்மால் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த 24 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்குமே உயில் எழுதி வச்சது போக மீதி இருக்கக்கூடிய பணம் அப்படின்றது ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய டாடா ட்ரஸ்ட்டுக்கு வந்துட்டு வந்தோம். அந்த ட்ரஸ்ட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா முடியாத மக்களுக்கு உதவிகள் செய்யப்படணும் அப்படின்றதுதான் அவருடைய கடைசி உயிலா இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ தன்னுடைய இறப்பு வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான ஒரு பெரிய ஆடம்பரமும் காட்டிக்காத டாட்டா இறப்புக்கு அப்புறமாவும் தான் கூட இருந்தவங்க நல்லா இருக்கணும், கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உயில் எழுதி வச்சிருக்கக்கூடிய சம்பவம் பலரையுமே நிகழ்ச்சி அடைய வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்க ரத்தன் டாட்டாவை பற்றியும் அவருடைய உயிலை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருந்த விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தட பை பை.